கடந்த மாதத்திலும் நல்ல ஆசீர்வாதமான ரிசல்ட்டுகளை கத்தர் கொடுத்து கொண்டிருந்த காரியங்களை கண்டோம். இந்த மாதத்திலும் அன்பு கத்தரின் பிள்ளைகளே, கத்தர் செய்யற காரியங்கள் அதிகமாக வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜெயமும் சந்தோஷமும் கத்தர் நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் சமூகத்துல கடந்து வர்றோம். இவர்களை குறித்து நான் விவரித்து எழுதியிருக்கிறேன். நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை தேடிட்டே இருங்க. எந்த காரியத்தையும் எதையும் பார்க்காதபடி உங்க அழைப்பை கத்தர் மாற்றிக்கொள்ள விட மாட்டார். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். கத்தர் தான் நம்ம எல்லாமே. அவர் செய்கிற பொழுது அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு சபையில் சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். வேதத்துல நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசிக்கிறார். எல்லா காரியங்களும் நினைத்து உங்களை கவனிக்க காண்பது பொழுது அது சந்தோஷப்படுவேன். இன்னும் ஒரு சில பிள்ளைகள் கத்தரை தேடி நன்மை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றுக்கும் விடுதலை நம்ம ஆண்டவரே. உங்க ஜெபத்தை நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன். உங்க உள்ளத்தின் காரியங்களில் அதிகமாய் சோத்துறீங்க. நல்ல பேடப்பட்டு விசுவாசத்தோடு காணப்படுங்க. கத்தர் உங்கள் மேல் ஒரு காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். நம்ம பத்திரிகை விரும்பி வாசிங்க. அந்த சபைக்கா சொல்லப்படுகிற வார்த்தைகள் அது ஆண்டவர் சமூகத்துல நெருக்கமாய் காணப்படுங்க. இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கத்தர் பேசியிருக்கிறார். தேவன் நாம் மகிமைக்காய் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க மகிமையின் சாட்சிகளை கண்டு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆகவேதான் விசாரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தரை மகிமைப்படுத்தணும். தேவ கிருபை பெற்றுக்கொண்டு கத்தருக்குள்ளாய் நம்ம காணப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்க யோசிச்சு பாருங்க. வாட் பெஸ்ட் கத்தர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வர்றார். இவங்களை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு திருப்பி ரீஓப்பனிங் ஸ்கூல்ஸ், இன்னும் தொடர்ந்து காலேஜ் ரீஓப்பனிங் ஆகலாம். ஆண்டுக்கு நன்றி சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க. காரணம், வாக்குத்தத்தம் யாருக்கு என்று பார்க்க நமக்கு தான். இன்னைக்கு பெற்றோர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. குழந்தைகள் படிப்புக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சுகத்துக்காகவும் பல காரியங்களுக்காகவும் இவைகளில் கத்தர் நம்ம செய்யும் காரியங்களை கவனிச்சுட்டே இருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் கத்தர் சமூகத்தில் சில காரியங்களை நல்லா புரிந்து கொண்டு நான் கத்தருக்குள் சந்தோஷமா இருங்க. வித்தியாசப்படுத்தி கத்தர் காட்டுவார். இவைகளை குறித்து நம்ம தியானிக்க போறோம். கத்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா கத்தர் நமக்காய் செய்வார். குறை கொண்டு வைக்கவே மாட்டார். பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே என்னன்னாரு? மூளைக்கு. இன்னைக்கு நம்ம காரியத்தை அப்படிதான் கொண்டு வருவார். எல்லாரும் வாழ்க்கையும் நீங்க தான் என்ன சொல்லு, கார்னர் ஸ்டோன், மூளைக்கல்லா இருப்பீங்க. இதுதான் இந்த நாளில் அடிப்படை முதல் காரியம். அநேக காரியங்களை இதை விட்டுட்டு கத்தரை சோத்துறீங்க. நல்லா கவனிச்சு தேவ சமூகத்துல அநேக காரியங்களை நீங்க லாய்க்கல்ல, நீங்க பத்தாது, உங்களால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களை கொண்டே தான் கத்தர் காரியங்களை செய்வார். நல்லா இருப்பீங்க எல்லா விதத்திலும் கத்தர் சமூகத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல 115ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கத்தர் என்ன நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசை. அவ்வளவுதான், முடிஞ்சது. நல்லா இருப்போம். பாசிட்டிவா பேசுங்க, நல்லா இருங்க, சுதந்திரிங்க. அதில் கத்தரை சோதரிக்கணும், நல்லா மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்திப்படுத்தி கொண்டே இருக்கணும். பாருங்க, இரவும் பகலும் நம்மோடு பேசக்கூடிய தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் கத்தர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வருவார்.
அநேக காரியங்கள் நீங்க வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையும் பத்திரிகைகளும் உங்களை குறித்தே எழுதியிருப்போம். உங்களை குறித்தே தேவ சமூகத்துல கர்த்தருக்குள் நீங்க அதிகமாய் காணப்பட்டு கொண்டே இருங்க. ஆண்டவர் நல்லவர், எல்லா நன்மையும் செய்வார். எல்லா கர்த்தருடைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் பாருங்க, ஏசாயா 58 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிக்க சொல்றேன், கவனிங்க. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தரை வாய் இதை சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா சொல்ற பாருங்க, கர்த்தரை வாய் இதை சொல்லிட்டு சொல்லி. அப்ப இன்று நம்ம கூடியிருக்கிறோம், நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் எல்லாம் இதே காரியம் தான். கர்த்தருடைய வாய் சொன்ன வார்த்தை, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல காரியங்கள் செய்வீங்க. பத்திரிக்கை எழுதியிருக்கேன். ஆண்டு சமூகத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறப்போ உங்க காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கல. அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி கொடுக்கல. ஆலயத்து கொண்டு வர நோக்கமே ஆசீர்வாதமா இருக்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். எல்லா வித சந்தோஷத்தோடு காணப்படுவோம். ஆண்டு சமூகத்துல நல்ல மகிழ்ச்சியா இருப்பேன். இப்போ உங்களுடைய அந்த குறிப்பிட்ட நபரையே நான் பார்க்கிறேன். வாழ்க்கையில ஞானம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நான் அறிவேன். அந்த காரியங்கள் சபையில தேவன் ஆச்சரிக்க வழிமுறைகளை நிறைய உண்டு பண்ணி கொடுத்திருக்கோம். பெண்கள் மீட்டிங் உண்டு, பைபிள் ஸ்டடி உண்டு, ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் உண்டு, இன்னும் மற்ற ஜபங்களை நீங்க அறிந்திருக்கீங்க. தேவனை தேடக்கூடிய காரியங்களில் கர்த்தர் என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார். ஆண்டுடைய வாய் சில காரியங்களை பாருங்க, இதை நீங்க பாக்குறீங்க, இது வாக்கு தத்துவம். இன்னைக்கு அந்த வாய் தான் நமக்காய் சொன்ன வார்த்தை தான், நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். நமக்கு சொன்ன வார்த்தை, நீ நல்லா இருப்ப, வாழ்க்கையை நான் ஆச்சரிக்கிறேன். அப்போ இந்த காரியங்கள் நிறைவேறுவது உண்மை, உங்க வாழ்க்கை நிறைவேறும். கவலைப்படவே வேண்டாம், சந்தோஷப்பட்டு அற்புதமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். காரணம், ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களை தொழுவார், தேவன் பலப்படுத்தி கொண்டே வருவார். இன்னும் கர்த்தர் சமூகத்துல தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் சில காரியங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், அப்படித்தான் இருக்கு வசனம். என்ன இருக்கு? யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டு சமூகத்துல எல்லாவற்றையும் நினைப்பூட்டக்கூடிய தேவன் நமக்கு இந்த மாதத்தில் யாக்கோப்பின் ஆசீர்வாதத்தை நினைத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷப்பட்டு கழிக்கணும். கர்த்தருக்குள் நம்ம காணப்படுறோம், தேவனுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நீங்க என்ன ஆகணும்? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கணும், நல்ல செட்டில் ஆகணும், நல்ல சாட்சிகளை கொடுத்துட்டே இருக்கணும். ஆண்டு சமூகத்துல உன் எதிர்பார்ப்பல்ல, கர்த்தர் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ளுங்க, நல்லா இருப்பீங்க. எனக்கு இது நடந்தா நான் சாட்சி சொல்றேன் இல்ல, கர்த்தர் செய்த இது சோத்துறீங்க. தேவ சமூகத்துல வேதத்துல பார்க்கிற பொழுது யாக்கோப்பின் சுதந்திரம் என்ற ஒரு காரியங்களில் சில காரியங்களை யோசிக்கணும். எப்பொழுதும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அந்த நிலைமையை மறக்காதீங்க, கர்த்தர் செய்த மறக்காதீங்க. ஆண்டு சமூகத்துல அதிகமா ஜெபிங்க. ஆண்டு உங்களை ஒரு நாள் வைக்கப்பட விடவே மாட்டார். எல்லா விதங்களும் கிருபை பெற்றுக் கொண்டே இருப்பார். அவர் கருத்தில் மட்டும் நம்ம அடங்கி இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம காண்கிற தேவன். இன்னைக்கு ஏன் ஒவ்வொரு விசாரிக்கிறோம்னா ஜெபங்கள் இருக்கணுங்க. கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை தாங்க நம்ம வாழ்க்கையில உயர்வு. அதாங்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நல்ல ஒரு சாட்சியா நிறுத்துவார். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதான் யாக்கோப்பின் சுதந்திரம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பின் வாழ்க்கையில என்ன சுதந்திரம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்ன சுதந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோப்பின் சுதந்திரம் என்ன பாருங்க. யாக்கோப்பு வாழ்க்கையில அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிச்சு பாருங்க. பாருங்க, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த
எல்லாருமே உள்ள போங்க வசனங்களுக்குள். காரணம் வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறார்ல, இதை ஆண்டு இந்த மாதம் முழுக்க நம்மோடு இருந்து நன்மை செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, கர்த்தர் தயவு காட்டுகிறார், சத்தியத்தை காட்டுகிறார், நான் தகுதி இல்லைங்கிறார். நான் கோலும் கையும் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது எப்படி இருக்காங்க? 2 பரிவாரங்களை உடைய நானே. உன் பேரை பெருமைப்படுத்துவாருங்க. அதுதான் சபை. இன்னைக்கு வர்றோம், கோலும் கையுமா தான் வந்தோம், வெறும் கையோடு தான் வந்தோம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்ம வாழ்க்கையை சாட்சியா நிறுத்துகிறார். இதுல உயர்ந்து போயிட்டே இருக்கணும். இந்த யாக்கோப்பு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கறப்ப எனக்காக உங்களுக்காக இன்னைக்கு தேவ சமூகத்துல சிந்தித்து பார்க்கிறப்போ இவர்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதி அல்ல. உங்க வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஆண்டவர் நான் மட்டும் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். யாக்கோப்பின் சுதந்திரம் நீங்க பார்க்கிற பொழுது ஆண்டுடைய காரியங்களில் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களும் நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். ஆண்டு சமூகத்துல நிறைய காரியங்களை யோசிக்கணும். இந்த மாத வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் என்னன்னு பார்க்கிற பொழுது அதையும் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நான் மட்டும் மகிழ்ப்பட்டும். உபாகம் 26ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்துல ஒரு பகுதியை கர்த்தர் சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வாசி போடுங்க. 26:19 சிறந்திருக்கும்படி செய்வேன். என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு என்ன? சிறந்திருக்கும்படி செய்வேன். பாருங்க, கர்த்தர் சமூகத்துல உன் வாழ்க்கைய இதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காரியவே மாத்திடுவார். ஜபங்கிற காரியத்தை ஏதோ ஒரு ஜபத்துக்கு போறோன்னு வராதிங்க. நீங்க ஏன் உங்களுக்கு பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் நீங்க நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணக்கூடிய வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிறந்திருக்கும்படி செய்வேன். எல்லாம் வைத்திருக்கும். ஹெல்த் பாயிண்ட், பிசினஸ் பாயிண்ட், படிப்பு பாயிண்ட், எதுவா இருந்தாலும் எந்த காட்சி எடுத்தாலும் இந்த பெஸ்ட் உன் வாழ்க்கை. இந்த பிள்ளைகளுடைய திருமண காரியம், இன்னும் திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் வேலையில எல்லா இடங்களும் ஆண்டு செய்வாரு. உன்னை சிறந்திருக்கப்படுவார். உன் தொழிலும் எல்லா காரியங்களும் உயர்த்தி வைக்கப்படுறார். இதுதான் வாக்கு தத்துவம். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். சகோதரர்கள் வாசிங்க, சகோதரிகள் வாசிங்க. ஆமென். ஆண்டவர் இந்த காரியம் எல்லாரும் சத்தமா வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பாருங்க. சிறந்து இருக்குதுன்னா என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ வேதத்தில் சில சம்பவங்களை நீங்க வாசி பார்க்கிறப்போ ஆண்டுடைய காரியங்களில் உங்களை விசேஷ கிருபை. இதே வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகம் 26:19 வாசிங்க. பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உபாகம் 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சேர்ந்திருக்க பண்ண. மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அந்த கடை இப்படி, இந்த கடை எப்படி, இவங்க வாழ்க்கை எப்படி, அந்த குடும்பம் எப்படின்னு இல்லை. எல்லாரும் இருப்பாங்க. இவர்களுக்குள் உங்களை சேர்ந்திருக்க பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய காரியங்களை கவனிச்சு பார்க்கணும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கணும். அப்போ உங்க காரியரை கர்த்தர் தூக்கிட்டே வருவார். உங்க வாழ்க்கை, எங்க அம்மா இப்படி, எங்க அப்பா இப்படி, அவங்க சொத்து, இவங்க சொத்து, எந்த சொத்து இருந்தாலும் எனக்கு பிரதான சொத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது அவர்களை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்காதீங்கிறார். அப்ப நீ முன்னேறி காட்டணும். எல்லா விதங்களும் முன்னேறி கர்த்தருக்குள் நாங்க நல்ல பலத்தோடு காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் ஆடைக்கு வருகிற பொழுது யாக்கோப்பை போலதான் வந்தோம், கோலும் கையுமாய். அநேக காரியம் எல்லா பிள்ளைகளும் அல்ல. வந்த பொழுது எதிர்காலங்கள் நினைத்து யோசிச்சே இருந்தோம். ஆண்ட சமூகத்துல கடந்து வர்றோம். தேவ சமூகத்துல
ஒவ்வொரு காரியமும் கவனிச்சிருக்கணும். பார்க்கறப்போ மற்றவரோடு கம்பேர் பண்ணாதீங்கிறதுதான் கர்த்தருடைய அதிக வழிநடத்தல நம்ம வேதத்துல பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு அப்படி ஆச்சு, இது அப்படி ஆச்சு, ஆமென், நல்ல காரியங்களை பெற்றுட்டே போகணும். கலங்கிட்டே இருக்காங்க. ஏங்க, கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம் ஒரு விசேஷ கிருபை. நேத்து ஒருத்தர் பேசுனாங்க என்கிட்ட. என்ன பேசுனாங்கன்னா, நீங்க சொன்ன பயந்துக்குங்க, விட்டுருங்க, இன்னொரு நாள் சொல்லிக்கலாம். ஏன்னா புலம்பாதீங்க, யாரோ சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க. நான் நல்ல சத்தம் போட்டு விட்டுட்டேன், நான் நல்லாவே சத்தம் போட்டு. ஏன்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் கொண்டு வர்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளை. அப்ப அந்த காரியங்களை வைத்து கர்த்தருக்குள் நீங்க காணப்பட்டு தேவனை மகிழ்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே வருவார், விசேஷ கிருபை கொடுப்பார், வித்தியாசத்தை காட்டிக்கொண்டே இருப்பார் ஆண்டவர். இன்னும் நீங்க பாருங்க, பிரசங்கி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் பாருங்க. 29, அநேக பெண்கள் குணசல இருப்பது உண்டு, நீயோ அவள் மேற்பட்டவள். இதை எடுத்துக்க. எல்லாருக்கும் நடக்கிறதா எனக்கு நடக்குன்னு சொன்னீங்கன்னா நீ ரட்சிப்பேன்னு அர்த்தம். உனக்கு விசேஷப்படுத்தி காட்டுவார். இதுதான் நடக்குது, இதுதான் எல்லா பக்கம் நடக்குதுன்னு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்றார்? அநேக பெண்கள் குணசாலி, நீயோ அவர்கள் எல்லாரும் மேற்பட்டவள். இதுதாங்க சிறந்த வாழ்க்கை. நீ கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க தொழில், உங்க வாழ்க்கை, உங்க விருப்பம் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். ஆண்டு சமூகத்துல ஒரு விசேஷ கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் காணப்பட்டு கொண்டே இருப்பீங்க. காரணம், இந்த ஜெபனார் அதுக்காகத்தாங்க உங்க மேல விசேஷ வல்லமை இறங்கணும், விசேஷ கிருபை பெறணும். ஆலயத்தை நோக்கி வந்திருக்கீங்க, நிறைய காரியம் கண்ணார பார்த்திருக்கீங்க. கர்த்தர் செய்த விடுதலை, சுகம், அற்புதம், எல்லா காரியங்களும். அப்போ நாள்தோறும் நமக்கு ஆயத்தமாக்கி காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதான் நன்மை. உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு. அதான் நீங்க பார்த்தீங்க, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமா இருக்கு. கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல அவர் சொல்ற வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உங்கள் இறுதி ஒன்ன கொடுத்தும் கலங்கக்கூடாது. எனக்கு எல்லாம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல நல்ல கைகளை கட்டுங்க. ஆமென். நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க வரணும். உங்களை உயர்ந்த காரியங்களை பார்க்கணும். நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல உயர்ந்த படிப்புலையும் உயர்ந்த காரியங்களை வருது. சோதரம். நேற்று ஒரு தம்பி போன் பண்ணாங்க. அவங்க வாக்கு தத்துவத்துல கர்த்தர் இப்படி வாக்கு தத்துவம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அதே மாதிரி அந்த ப்ரோக்ரஸ் என் வாழ்க்கையில நடக்குது, சந்தோஷம் நான் காண்கிறேன். இப்படி எல்லாம் சொன்னபடியே மாதம் நாள் இந்த காரியங்களை கர்த்தர் செய்து கொடுத்தார். நான் கர்த்தரை முழுமையா நம்புறேன். ஆலயத்துக்கு உண்மையா இருக்கணும். அந்த பலன்ல கர்த்தருக்குள் கொண்டு போய் மேன்மைப்படுத்திட்டே வர்றார். எதுக்கு நான் சொல்றேன்னா, கர்த்தர் அப்படி எதிர்பார்ப்பெல்லாம் நீ சிறந்து இருக்கணும், எல்லா விதத்திலும் நல்லா இருக்கணும். எல்லாரும் வியாபாரம் இருக்கும், உங்க வியாபாரம் வித்தியாசமா இருக்கணும், உயர்வா இருக்கணும். எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை இன்னும் வித்தியாசமா இருக்கணும். உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்கணும். எல்லாம் பலவீனப்பட்டு விழுந்துட்டாங்க, ஆனா உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன் குடும்பத்தில் சுகத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், காரியங்களை எல்லாவற்றிலும் விசேஷ கிருபை கொடுத்து கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். சந்தோஷப்பட்டு கழிப்போருங்க. இதுதான் யாக்கோபின் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. சரித்திரத்தையே மாற்றினார். ஒண்ணு அவர் சொல்றார், நான் கோலும் கையுமே வந்தேன். இன்னும் ஆதியாக 33:11 அவர் சொல்லுகிற பொழுது இதுதான் நம்ம வாழ்க்கையில நீங்க கவனிக்கணும். வாசித்து பாருங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த சாட்சி தாங்க கர்த்தர் கொடுக்க போறார். இதுதான் சிறந்திருக்கிற வாழ்க்கை. எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க. அற்பமா எண்ணப்பட்ட பேதுரை தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக காரணம் நீங்க யோசிச்சே இருக்கலாம் என்னன்னு சொல்லி. ஆண்டவருடைய கேர் முழுக்க உங்க பின்னாடி இருக்கும். நீ மேல வரணும், நீ மேல வரணும், மேல வரணும், மேல வரணும்.
பேதுருவின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் செய்யறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை செய்வார். விசுவாசத்தோடு இருங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுவார். சொந்த முடிவு எடுக்காதீங்க, கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. அவர் என்ன கொடுக்கிறாரோ அது உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பும் சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் செய்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. நீங்களும் சொல்றீங்க, எல்லா சந்தோஷம் உண்டாக்குவீங்க, மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாக்கி கொண்டே இருப்பேன். உங்க வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய நினையாத நாட்கள் இல்லை. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இன்றும் அதிகாலையில நேரத்தோடு எழும்பி உங்க வருகையை குறித்தும் நான் எதிர்பார்த்து தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவருக்குள்ள கர்த்தர் கொண்டு வர தேவன். நீங்களும் கர்த்தருக்கு சாட்சியா நிற்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இதுதான் யாக்கோபின் சுதந்திரம். உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். என்ன சிறந்திருக்க பண்ணுவார்? எல்லாவற்றுக்கும் மத்தியில உங்களை விசேஷ கிருபையை கொடுத்து ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை கொடுத்து பத்திரிகைகளை எகிப்து தேசத்தை கொடுத்து எடுத்துட்டு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்து தேசத்தில் கோசான் என்ற நாட்டை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இதுதான் விசேஷ டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நமக்கு ஒரு கோசான் இன்னைக்கு சொல்லலாம். நீங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு செய்தியில ஒரு பேரை சொல்றோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்க, கோசான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கோசான். ஆண்டவர் நம்ம கொடுக்கிறது கோசான். நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வித்தியாசத்தை காட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு ஆகவே தாங்க நம்ம சபையார் நீங்க வித்தியாசமானவர்கள். நல்ல நம்புங்க, ஆதியில் இருந்த ஆண்டவர் இன்னைக்கு மாறிட்டாரா? உங்க ஜீவித்தை கர்த்தருக்கு பிரியமா நீங்களும் உங்க பிள்ளைகளும் இருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா தேவ சமத்து உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் எப்படி இருக்கும்? பூரணமா இருக்கும். அப்ப அவரை மேன்மைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கோசான் என்று சொன்னால் நல்ல என்ன சொல்லுது? செழிப்பு, ஃபெர்டிலிட்டி, ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி. இது 3 காரியம் அங்க இருக்கு. அப்போ கர்த்தர் ஒரு சபைக்கு இங்க கொண்டு வந்துட்டார்ல, உங்களுக்கு இந்த 3 நடக்குது. யாராவது சொல்ல முடியுமா கர்த்தர் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி? நீங்க உங்க வாழ்க்கையை சரியா வச்சு பாருங்க. உங்க லைஃபே நாங்க பார்ப்போம். ஜெபத்துல உங்களை சோதிக்கும்படியாகவோ உங்களை பலவீனப்படுத்தும்படியா அல்ல. உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை பெற என்ன செய்யணும்? உங்க நினைவுகளை விட்டுருங்க. நாங்க அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில 3 காட்சி சொல்கிறார். ஃபெர்டிலிட்டி, செழிப்பு, வளமை, வளமை கொடுக்கிறார். நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டே இருப்பீங்க. அடுத்தது ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கிறார். என்ன ப்ராஸ்பெரிட்டினா வளர்ச்சியை முன்னேற்றத்தை கொடுக்கிறார். 3வது செக்யூரிட்டி, பாதுகாப்பை கொடுக்கிறார். பாதுகாப்பு இல்லைன்னா இது 2மே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம எப்பவோ பலவீனப்பட்டு விழுந்திருப்போமே, கர்த்தர் நன்மை செய்தார். என் வாழ்க்கையை சாட்சி தாங்க. எனக்கு இருந்த பலவீனம் கூட எனக்கு அதிகமா தெரியாது. இந்த முறை டாக்டர்கள் சொல்றப்பதான் யோசிச்சு பார்க்கிறேன். என் ஹார்ட் பம்பிங்கே சுத்தமா ரொம்ப கம்மியா இருந்துதான். என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கலாம், இவன் தான் கூட வருவான், டாக்டர் பேசுவான். என் மகன் பால், ஒருவேளை ஜோஷுவாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த முறை நீங்க கர்த்தருக்குள் ஏன் இந்த கடந்த மாதத்தை சொல்றேன்னா, அந்த 23ஆம் தேதிய நான் என் லைஃப்ல இப்போ சோதனத்தை ஏறெடுக்க கர்த்தர் கொடுத்தார். இதான் வந்த பிள்ளைகள் சொல்றாங்க, யாரும் பலவீனமா இருக்கும் போறது இல்லை. அப்ப ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை, எனக்காக நீங்க ஜெபிச்சீங்க, அந்த ஜெபத்தை கேட்டா நம்ம உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டாரா? அந்த காரியங்களை நீங்க பாக்குறப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் பம்பிங், நார்மல் இது எல்லாமே நார்மலா இருக்கு. எதை கொடுத்து நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நார்மலா இருங்க, நார்மலா போங்க, நார்மலா செய்யுங்க அப்படின்னு 23ஆம் தேதி இந்த டாக்டர் சொல்றப்போ எல்லாம் சபையாருக்கு தான் நாங்க நன்றி சொன்னேன். என் வீட்டுல அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, எங்க பிள்ளைகளுக்கு அதிவாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கை சிறந்திருக்க தான் பண்றார். வாட் பெஸ்ட் அதான் கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, இந்த சிறந்திருக்கிற காரியங்கள் என்று சொன்னா நிறைய காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க.
உங்களுக்காக கர்த்தர் ஒரு விசேஷப்படுத்துவார். அந்த விசேஷமான காரியம் தாங்க சபைக்குள் இந்த 1ஆம் தேதியில கர்த்தர் முத்திரத்தை கொடுக்கிறார். நீங்க விசேஷம் உள்ள பிள்ளையா இருப்பீங்க. ஆண்ட சமூகத்துல எகிப்து தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோசான் நாட்டில் மிகவும் அவங்களை ஆசீர்வதித்தார். எல்லாமே அங்க வந்து பாக்குறப்போ எகிப்தியருக்கு வாதைகள் வருது, கோசான் நாட்டுக்குள்ள போகல. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இன்னைக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன, எகிப்து தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10 விதமான வாதைகள், 10 விதமான பல விதமான போராட்டங்கள் வருகிற பொழுது பார்வோன் விசாரிக்கிறார். பார்வோன் கோசான் நாட்டில் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க, சுகமா இருக்காங்க, அடிமைத்தன வாழ்க்கை தான். ஆனா அவங்க ஜீவிதத்தில் எல்லாமே இருக்கு. மிருக ஜீவன் கூட சாகல, போய் பார்த்துட்டு வந்துட்டார் பார்வோன். எதுக்கு நான் சொல்றேன்னா, உலகம் விசாரிக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஆண்டவருக்குள்ள பல பிள்ளைகள் இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்ல. ஆனா உங்களை இந்த சபைக்கு போறீங்களா, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விசேஷப்படுத்தி காட்டுகிறார். நம்ம யாரு? கோசான். சொல்லுங்க, என்னங்க? கோசான் கர்த்தர் வைத்த இடம், கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த ஐக்கியம் உங்களுக்கு பிரயாசப்படுகிற பொழுது உங்களுக்கு கோசானின் ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் தருகிறார். கோசான் என்று சொன்னால் செழிப்பு, வளர்ச்சி, பாதுகாப்பு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில காண்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும், உங்க வாழ்க்கையில குழந்தை கொடுப்பார், சந்தோஷப்படுத்துவார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தாங்க உங்களை வர சொல்றோம். ஆண்ட சமூகத்துல கூட்டல்ல தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் மேல் ஒரு அடையாளத்தை போடுவார், விசேஷ கிருபை உண்டாக்குவார். அதை பெற்றுக்கொண்டு நீங்க செல்லதான் ஆண்டு சமூகத்துல கர்த்தருக்குள் நம்ம காணப்பட்டு கொண்டே இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்க. பூமியின் நடுவில் பாருங்க, என் ஜனங்கள் இருக்கிற கோசான் நாட்டில் விசேஷப்படுத்துவார். இது பைபிள் சொல்ற வசனங்க. அப்ப நம்ம வாழ்க்கையை ஒரு விசேஷப்படுத்தி கொண்டு போவார். நீங்க ஜெபிச்சிருங்க, மற்றவரோடு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. தேவன் உங்களுடைய விசேஷ காரியங்களை பூமியின் நடுவில் அவர் கர்த்தர் என்று அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசான் நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இது கர்த்தர் செய்கிறார், அப்படியே செய்து காட்டுகிறார். அப்ப இப்ப நம்ம வாழ்க்கையில வாக்கு கொடுத்திருக்க என்ன, நீ சிறந்திருக்க போகிறாய். வாழ்க்கையில எல்லா காரியம் வாய்க்க பண்ணும், எல்லா காரியங்களும் வாட் பெஸ்ட் உங்களுக்காக கொடுக்கிறார். எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு நடக்குன்னு சொல்லாதீங்க. தேவ சமூகத்துல இவைகள் என்று சொல்லாதீங்க. கர்த்தருக்குள் பெற்றுக்கொண்ட நன்மையை சோத்துறீங்க. ஆண்டவர் நான் மட்டும் மகிமைப்பட்டோம். நான் இந்த பிள்ளைகளை சொல்றேன்னு யாரும் யோசிக்க வேண்டாம். அடிக்கடி இவங்களை சொல்றேன். இந்த லேமவேல், இந்த இவங்க கோலும் கையுமா தான் வந்தாங்க சபைக்கு. நிறைய பேர் இருக்கும். ஆனா ஆண்டவர் சமூகத்துல டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துட்டே வர்றாரு. இதுதான் சோதரிக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா எத்தனை 5 பேரும் காணிக்க கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மை இது கொடுப்பாங்களான்னு சொல்லி நம்ம பல காரியங்கள் யோசிச்சிருக்கலாம். கோலும் கைமா வந்த நிறைய பிள்ளைகள் உண்டு. அந்த அருமையான வேலுசாமி அவங்க குடும்பம், அந்த தம்பி இன்னைக்கு கேமரா எடுத்து இந்த பிள்ளை குடும்பம் வெறும் கோலும் கையுமாய் 2 பரிவாரம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் செய்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் இவங்களை எதுக்கு நான் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, எல்லாருக்கும் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொன்னார், அவர் பலத்த கருத்தில் அடங்கி இரு, தேவ சமூகத்துல காணப்படும். கோசான் நாட்டில் கொண்டு போய் வச்சுட்டாரு. பார்வோன் தான் வச்சாங்க. அதே ஆதியாக 45ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். அவங்களை கொண்டு போய் ஆண்டு 9ஆம் வசனமா 9, 10 2 வசனங்களை வாசிங்க பாருங்க. நான் சீக்கிரம் முழுதும் வைத்தார். நான் கரெக்டா நான் சொல்றது 10ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் வசனம் பாருங்க. அங்க கோசானில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். அதுதான் கொடுக்கப்பட்ட இடம். ஆதியாக 45:10 ஆண்டு சொல்றாரு. யாத்திராகத்துல சொல்றாரு,
என் பிள்ளை வாசம் பண்ணுகிறாய் கோசா நாட்டை நான் ஆசீர்வதி கொடுப்பேன். சபையில் அடங்கிடுங்க, கர்த்தருக்கு பிரியமாயிடுங்க, ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க. ஆண்டவர் எல்லாம் அழிவும் மோசம் காணப்படாதபடி உலகத்துல காணப்பட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு பாக்குறீங்க எல்லா இடங்களும் போராட்டம். நீங்க கர்த்தரை நம்பிடுங்க. அடிமைகளா இந்த வாழ்க்கை தான். ஆனா கர்த்தர் எந்த வசதியும் கொடுக்கப்படலை. ஆனால் அவங்க இருந்த ஓசா நாட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து நான் உன்னோடு கூட இருப்பேன் அங்கிருந்து புறப்பட பண்ணி அவங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான். இதுதான் புரிஞ்சுக்குங்க. உங்க எதிர்காலம் என்ன, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவும் எப்படி கொடுக்கிறான்னு பார்க்கிற பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு செழிப்பை கொடுக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கை எல்லாமே இந்த மாதத்தில் சிறந்திருக்கும்படி செய்வார். அவங்களை கொண்டு வர்றாரு. ஒண்ணுமே இல்லை, எல்லா காரியங்களையும் அவங்களை சிறந்திருக்க பண்ணி சந்தோஷப்படுத்தினார். இதைத்தான் கர்த்தர் உங்களுக்காக செய்கிறார். நீங்க எகிப்து தேசத்தில் ஒரு வேளை கஷ்டப்பட்டு நீங்க கண்ணீர் வடித்திருக்கலாம். உன் தேவனாய் விசாரிக்கிற தேசம் என்று சொல்லி உபாகம் 11ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை பரிபூர்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சந்தோஷப்பட்டு கடி கூறுங்க. காரணம் நானே சாட்சி. நீங்க எனக்கு ஜெபித்தீங்க காட்டின அன்பு, அந்த காரியங்கள் எல்லா காரியமும் கர்த்தர் நார்மலா இருக்கவும் நல்ல ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுப்பார். எல்லாரையும் சிறந்திருக்கப்படி செய்கிறார். எல்லாவற்றிலும் நம்ம பரிபூர்ணமாகத்தான் இருப்போம். காரணம் தேவன் எனக்கு அணுக்கம் செய்திருக்கான்னு சொன்ன அருமையான யாக்கோபை போல நாமும் சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர், எழுதி நிற்போம். தேவனுக்கு சாட்சியா இருங்க. கர்த்தருக்காய் ஆண்டவர் சமூகத்துல எப்பொழுதுமே உகுந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்தி கர்த்தர் உங்களுக்காய் செய்கிறார், சிறந்திருக்கும்படி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபையில் நடந்த சாட்சிகளையும் நான் எழுதியிருக்கேன், பத்திரிகையில வாசித்துக் கொள்ளுங்க. வெறும் கையோடு வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தினால் ஒரு பெரிய தொழிலும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கார். இவங்க மூலமாய் அவங்ககிட்ட உதவி கேட்டு வந்த பிள்ளைகளும் மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்கெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். வாசல்கள் திறந்து கொடுத்தான். பெரிய காரியங்கள் அவங்க கண்களில் கண்டுடாத காரியம், மற்றொரு கருத்துல மற்றவங்க கீழ் அடங்கி கை கட்டி இந்த பிள்ளைகளெல்லாம் தூக்கிவிட்ட சாட்சியை நான் போட்டிருக்கேன். ஆண்டவர் நான் மட்டும் மகிழ்ப்படுங்க. எல்லாம் நல்லா இருக்கணும். கர்த்தர் எந்த காத்தியும் தெய்வ சமூகத்தில் காணப்பட்டு கொண்டே இருங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறப்போ உங்க பிள்ளைகளும் கர்த்தர் தூக்கிட்டே வந்துடுவார். தேவனுக்கு பிரியமா இருங்க. கர்த்தர் என்ன செய்யறார், சிறந்திருக்க பண்ண போகிறார். எல்லா நன்மையை சுதந்திரிக்க போகிறோம். கரங்களை வைத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது